கரூர்ல வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களா தம்பி? ஆமா. அப்ப அவங்க அண்ணன் எங்க இருந்தாரு? அவருக்கு சம்பந்தம் இல்ல. அவருக்கு அது சம்பந்தம் கிடையாது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. கரூர்ல நடந்ததுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. கரூர்ல நடந்ததுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப யார் கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? இது வந்து யார் கூட்டம் வந்தாங்கன்னா மக்கள் கூட்டத்துக்காக வராப்பு. உண்மையிலே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தம்பி தான் உண்மையை பேசியிருக்காப்ல. இது வரைக்கும் எவ்வளவு பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. திமுக காரங்க வந்து மயக்க மருந்து அடிச்சாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, தடி வச்சு அடிச்சாங்க, குண்டர்களை உள்ள அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, நெரிசலை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் அந்த விபத்து நடந்ததுன்றவங்களுக்கு மத்தியில இந்த தம்பி தான் உண்மையை பேசியிருக்காப்ல. அவங்க மக்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க, விஜய் கூட்டத்துக்காக வந்தாங்க, மக்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. அவன் ஏன் இருந்துட்டாப்புலன்னா அவங்க வந்து சொல்லி பார்த்தாரு விஜய், சரி நீங்க ஏன் இவ்வளவு கூட்டத்துல வரீங்க? இப்ப விஜய் என்னங்க பண்ண முடியும்? அவர் சொல்லிட்டாரு, ஏன்பா யாரும் என் பின்னாடி வராதிங்க, நான் பார்க்க வராதிங்க, நான் அரசியல் கட்சி நடத்துறேன், நான் மட்டும் தனியா போய் இன்னும் பேசிட்டு வந்துடுறேன், அங்க யாரும் ஒருவர் கூட கூடக்கூடாது, யாரும் அந்த இடத்துல நான் பேசுறது கேட்க வரக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் இவர்கள் வந்தாருங்கன்னா அது விஜய் மேல தப்பு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சொல்லுங்க, எந்த விதத்துல நம்ம விஜய் மீது குற்றம் சாட்ட முடியும்? அந்த 40 பேரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ தானே கூட ஆமா, நிக்கணும். நான் தான் நிக்கணும். அப்ப உங்க அண்ணன் நின்னாரா? இல்ல அவருக்கு தெரியல, அவருக்கு பார்க்கல. தெரியலையா? அவர் பார்க்கலங்க, அவர் பார்க்கல, உண்மையிலே அவர் பார்க்கல. பார்த்துருந்தா அவர் விட்டு கிடாச்சிட்டு இந்த செய்தியாளர்கள்லாம் ஐயா 31 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது காதுல வாங்காம ஓடி இருப்பாரா? அவங்க சொன்னது கூட அவர் காதுல கேட்கல. அங்க நடந்ததேதான் அவர் பார்க்கல, அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் எப்படிங்க ஒரு மனுஷனா கண்ணெதற்க ஒரு 31 பேர் 40 பேர் சாகிறத பார்த்துட்டு எப்படிங்க ஒரு மனுஷன் சும்மா இருப்பாப்ல? அவர் பார்க்கல. செஞ்சாப்பல காசு எல்லாமே கொடுத்து ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து செஞ்சாப்பல. சரி, அவரால திறமைக்கு ஏதோ ஒண்ணு மக்களுக்கு செஞ்சுட்டு போறதுதான் இருக்கிறாரு. செஞ்சாப்ல அவர் சக்திக்கு முடிஞ்சவரை 5 லட்சம் 10 லட்சம் செஞ்சாப்ல. அவரால் என்ன முடியுமோ அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சிருக்காப்ல. அதனால வந்து அவர் மேல குறை சொல்ல முடியாதுங்க. அவரை போய் நம்ம எந்த விதத்துல குறை சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம்? அவர் நம்பி வந்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சிருக்காரு.